ஓம் சக்தி பராசக்தி. உங்கள் வீரமணி கண்ணனின் பணிவான வணக்கங்கள். பக்தி நேரம். இன்னைக்கு பார்க்க போகிற ஆன்மீக தகவல் என்னன்னா, உங்கள் அனைவருக்கும் தெரிந்த, நம் எல்லோருக்கும் தெரிந்த அற்புதமான விஷ்ணுவின் 1008 திவ்ய நாமங்களை கொண்ட விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அதை எழுதியது யார் என்றால், நமது பிதாமகர் பீஷ்மர். மரணப்படுக்கையிலே பகவான் விஷ்ணுவின் 1008 நாமங்களை உச்சரித்து விஷ்ணுவின் தரிசனம் கிடைத்து மோட்சம் பெற்றார் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட பிதாமகர் பீஷ்மர் பீஷ்மாஷ்டமி என்ற நாளாக நாம் அனைவரும் அனுசரித்து வருகிறோம். இந்த பிதாமகர் பீஷ்மர் பற்றி சொல்லணுன்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வரத்தை பெற்றவர். நித்திய பிரம்மச்சாரி. அவ்வளவு சாஸ்திர கலைகளை அறிந்தவர். அது மட்டுமல்லாது மிகவும் தூய்மையான உள்ளம் கொண்ட மனித பிறவி. அப்பேற்பட்ட பீஷ்மனுக்கு என்ன ஒரு வரம்னா, அவர் நினச்சாதான் மரணம் அடைய முடியும். அந்த மாதிரி ஒரு வரம் இருக்குது. எப்படின்னா, இப்போ இறைவா, நான் இப்போதைக்கு எனக்கு மரணம் நேரப்படக்கூடாது, நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிதாமகர் பீஷ்மர் அந்த மாதிரி ஒரு வரத்தை பெற்றவர். அப்பேற்பட்ட வரத்தை கடவுள் அவருக்கு அளித்திருக்கிறார். அப்பேற்பட்ட பீஷ்மரின் பீஷ்மாஷ்டமி நாம் அனுசரித்து வரும் வேளையிலே, நான் ஏற்கனவே சொன்னேன், தை அமாவாசை அன்னைக்கு நாம் எல்லோரும் அந்த பிதிரு தர்ப்பணம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பீஷ்மாஷ்டமி நாளிலே, அதாவது 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று வரப்போகின்ற பீஷ்மாஷ்டமி, அதாவது நாளை வரப்போகின்ற நாளிலே நீங்கள் பீஷ்மாஷ்டமி அன்று தங்களால் இயன்றவர்கள் பீஷ்மரை நினைத்து அவருக்கு திதி கொடுங்கள். அத்தனை நல்லது நம்மை தேடி வரும். ஏனென்றால் பீஷ்மருடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். என்ன ஒரு பெரிய இதில் ஒரு ரகசியம் என்னவென்றால், பிதாமகர் பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே முக்கியமான சில ஸ்லோகங்கள் இருக்கிறது. அதை நம்முடைய இந்த வரலாறு பகுதியில் சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மகத்துவத்தை எழுதி அவருக்கு அந்த மரணம் நேர்படும் தருவாயிலே கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு காட்சி கொடுத்து முக்தி அளிக்கும் பொழுது பிதாமகர் பீஷ்மர் சொல்கிறாரு, இந்த நான் எழுதின இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை யாரும் எந்த வேளையிலையும் எப்பவும் இதை பாராயணம் செய்யலாம், அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டும். பக்தர்கள் இதை எங்கே எப்பொழுது எந்த நேரம் வேணால் சொல்லலாம். அதனால தான் சொல்லுவாங்க, சில தெய்வ காரியங்கள் செய்வதற்கு நாம் இப்போ ஒருத்தர் மரணமடைந்து விட்டால் நாம் மாலையை கட்டுறோம், வீட்டில் சுப நிகழ்ச்சி இருந்தால் அதை தள்ளி வைக்கிறோம், சில ஸ்லோகங்கள் சொல்லக்கூடாது ஒருவர் இறந்து போயிட்டாங்கன்னா. ஆனால் வீட்டிலே யாராவது ஒருவர் இறந்தால் கூட அந்த இறந்தவரின் உடலுக்கு அருகிலே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னால் அவர்கள் பரமபதம் அடைவர் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தீட்டே கிடையாது. அதாவது இதுக்கு நீங்கள் நேரங்காலமே பார்க்க வேண்டாம். அப்பேற்பட்ட பகவானின் ஸ்ரீமன் நாராயணரின் 1008 நாமங்களை கொண்ட அற்புதமான ஒரு மகத்துவமான ஸ்லோகம்தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதிலே முதலில் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே அப்படி என்று இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் காலையில் நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய குரல் சுப்பிரபாதத்துக்கு பிறகு இதுதான் ஒலிக்கும் எல்லார் வீட்டிலும். அப்பேற்பட்ட இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சில முக்கியமான ஸ்லோகங்களை சொல்ல நமக்கு அத்தனை சக்திகள் உண்டாகும்.
அதிலே சில ஸ்லோகங்களை உங்களுக்காக நான் சொல்லவிருக்கிறேன். அதனுடைய மகத்துவத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகத்திலே வேதோ வேதவிதான்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி அப்படி என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது. அதாவது விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பாவோ பூதாத்மா பூதபாவன. 1வது ஸ்லோகத்துக்கு பிறகு 14வதாக வேதோ வேதவிதான்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி அப்படின்னு வருது. அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணால் நம்முடைய ஞாபக சக்தி, குறிப்பாக குழந்தைகள், மாணவர்கள், கல்லூரிக்கு போகும், தேர்வு எழுத போகும் யாராக இருந்தாலும் மண்டையில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் எனக்கு மறந்து போய்டுறது, படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. எப்படி பகவான் ஹயக்ரீவருடைய ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று கூறுகிறோமோ, அதே மாதிரி வேதோ வேதவிதான்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி என்று தொடங்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்ல நம் அனைவருக்கும் ஞாபக சக்தி அளவுக்கு அதிகமாக நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஞாபக மறதி என்பதே இருக்காது. அடுத்தது ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி சீவி பாவனக ஸ்ரீதர ஸ்ரீகரஸ்ரய ஸ்ரீமான் லோகா திரயாஸ்ரய. இந்த ஸ்லோகத்தை சொல்ல லக்ஷ்மி, அதாவது பணமழை நமது வீட்டில் எப்பவும் தங்கும். எப்போ வச்சுக்கோங்க, ஒரு ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்போது அதை மினிமம் 3 தடவை அல்லது 5 தடவை அல்லது 11 தடவை உச்சரியுங்கள். அந்த ஸ்லோகத்திற்குண்டான பலன் அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். பூஜை அறை முன்பாக விஷ்ணு சகஸ்ரநாமம் யாருக்கெல்லாம் சொல்ல நேரம் இல்லையோ, சனிக்கிழமை அன்று இந்த கீழ்கண்டு வரும் ஸ்லோகங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதோ வேதவஞானங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹே என்பது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் ஸ்லோகம். ஸ்ரீதர ஸ்ரீகரஸ்ரேய ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனக ஸ்ரீத ஸ்ரீத ஸ்ரீனிவாச ஸ்ரீமான் லோகாத்ரயாஸ்ரய என்ற இந்த ஸ்லோகம் வீட்டிலே பணமழை அதிகரிக்க, செல்வம் அதிகரிக்க, செல்வம் நிலையாக இருக்க அன்னை லக்ஷ்மி தேவியை போற்றுகின்ற அற்புதமான ஒரு ஸ்லோகமாகும். அதே போன்று இப்பொழுது வெளியே பயணம் மேற்கொள்பவர்கள், காரிலோ அல்லது பேருந்திலோ அல்லது விமானத்திலோ பயணம் மேற்கொள்பவர்கள் பயான் முச்சியதே பீதஸ்து முச்சியோதோபன்ன ஆபதக. அதாவது இந்த பிரயாணம் செய்யும் பொழுது சில பேருக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்கும். ஐயோ, காரில் போகிறோம் நல்லபடியாக போய் சேரணும், பஸ்ஸில் போகிறோம் நல்லபடியாக போய் சேரணும், எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது, விமானத்தில் போகிறோம் இந்த டர்புலன்ஸ் ரொம்ப கிடுகிடுகிடுன்னு விமானத்தில் மேலே ஆடும், அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் இருக்க, பிரயாணத்தை ரொம்ப அழகாக முடிக்க பயான் முச்சியதே பீதஸ்து முச்சியோதோபன்ன ஆபதக, இதை மறக்காமல் சொல்ல வேண்டும். இதை பாராயணம் செய்ய உங்களுக்கு விபத்துகளிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடிவு கிடைக்கும். இந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அரிய வகையான ஸ்லோகங்கள் நமக்கு வாழ்க்கையிலே பல திருப்பங்களை கொடுக்கின்றன. அப்பேற்பட்ட விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எழுதிய பீஷ்மர் தன்னுடைய மரணப்படுக்கையிலே இவ்வாறாக தெரிவித்து, அதாவது பீஷ்மருக்கு அவருடைய பீஷ்மாஷ்டமியில் யாரெல்லாம் திதி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உயரிய நிலை வாழ்க்கையில் எட்டும். இதில் ஒரு விஷயம் பாருங்கள், பீஷ்மர் தான் சாகணும்னு நினைக்கும்போது அதுதான் பாருங்கள், அதாவது தர்மப்படி நடக்கிறது ஒன்று, ஆனால் எங்கெல்லாம் அதர்மம் நடக்கும் பொழுது நீ எங்கே இருந்தனா அதை நீ தட்டி கேட்கலனா அதுவும் பாவன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். பீஷ்மர் சபையில் அந்த துரியோதனன் பாஞ்சாலிக்கு கொடுத்த அந்த துன்பத்திலே பீஷ்மர் வாயை திறந்து பேசவே இல்லை. அவ்வளோ பெரிய நல்லவர், அவ்வளோ பெரிய புனிதர், அவரை மாதிரி ஒரு நித்திய பிரம்மச்சாரி உலகத்திலே பார்க்க முடியாது. அவருக்கெல்லாம் இறந்து போனால் கர்மா செய்ய வேண்டாம் என்று பகவானிட்ட கட்டளை. ஏனென்றால் அவர்களெல்லாம் முனிவர்களுக்கும் மேலானவர்கள். பீஷ்மர் அப்பேற்பட்ட நல்லவருக்கே தான் சாகணும்னு நினைக்கும்போது சாக முடியல. அப்போது வேதவியாசத்தை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி
இருந்தனால்தான் நீங்கள் வந்து பாஞ்சாலி துயில் உரியும் பொழுது நீ அந்த சபையில் கண்டும் காணாமல் இருந்ததால் உனக்கு இந்த தண்டனை, அதை மனதால் உணர்ந்து கொண்டு நீ மோட்சத்தை அடைவாக என்று வேதவியாசர் சொல்லிய பிறகு, பிதாமகர் பீஷ்மரை மனம் வருந்திய பிறகு, அவர் அந்த அங்கங்கள் எல்லாம் அசுத்தப்பட்டிருக்கும் நேரத்திலே தான் நம்ம அந்த நல்லா பாருங்க, அதனால தான் ரதசப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி வரும். அந்த ரதசப்தமி என்று எருக்கை இலையை வைத்து தன்னுடைய சூரிய பகவானை பிரார்த்தித்து தன்னுடைய அங்கங்களை சுத்தம் செய்து பிறகு அவர் முக்தி அடைகிறார். அதுதான் தை அமாவாசை. தை அமாவாசைலேருந்து ஒரு வாரம் கரெக்டாக ரதசப்தமி. பீஷ்மருக்கு திதி கொடுக்கும் பொழுது அதாவது நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க தெரியுமா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய தாத்தாவோட தம்பி, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. அவருக்கு ஏதாவது துர்மரணம் ஏற்பட்டு அவர் இறந்து போயிருப்பார். அவருக்கு நித்திய கர்ம காரியங்கள் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கல்யாணம் இருந்தால் அவர் பையன் பண்ணியிருப்பான். கல்யாணம் ஆகலை, ஏதோ ஒரு விபத்து, இந்த மாதிரி துர்மரணம் ஏற்பட்டால் அந்த ஆத்மாவின் சாபத்திலிருந்து தப்பிக்க, ஏன்னா அந்த பித்ருக்கள் சாபம் எப்படின்னா 1 2 3 4 தலைமுறையாக தொடருமா. எப்படி தொடரும்னா, கஷ்டத்தை எப்படி கொடுக்குன்னா, வீட்டில் வந்து பஞ்சமாக இருக்கும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது, கடன் வாங்கிட்டே இருப்போம். இந்த பித்ருக்களுடைய சாபம் என்னென்னா மெயினாக ருணம், ரோகம். ருணம்னா கடன், ரோகம்னா உங்கள் உடம்பு. இது 2 தான் உங்களுக்கு மெயினாக பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லையா, வீட்டில் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய வேளையில் கல்யாணம் நடக்காது, தள்ளி போகும், நல்ல காரியங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது பித்ருக்கள் சாபம் இருந்தால். ஆகவே இந்த பித்ருக்கள் சாபத்தை போக்குவதற்காகத்தான் பீஷ்மாஷ்டமியிலே பீஷ்மரை வேண்டி அவருக்கு திதி கொடுத்தால் எல்லா பித்ருக்கள் சாபமும் நீங்கும். அதே போன்று காசியிலே எப்படி நம்ம சிவபெருமானை நினைத்து நாம் காசி என்ற புனித நகரினிலே நம்முடைய தாய் தந்தைக்கு பித்ருக்கடன் செய்கிறோமோ, அதே போன்று இந்த பீஷ்மாஷ்டமி அன்று விஷ்ணு பாதத்திலே பித்ருக்களை நினைத்து அந்த பிண்டம், அந்த சாத பிண்டம் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்முடைய முன்னோர்களை நினைத்து வைத்து பீஷ்மருக்கும் சேர்த்து அதை படைக்க அவர்களெல்லாம் மனம் குளிர்ந்து நமக்கு வாழ்விலே சுகபோக ராஜ்யத்தை தருவார் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இந்த புலால் உணவு கூடாதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த நாளிலும் அடக்கம். ஏன்னா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம வந்து கூடுமான வரைக்கும் ரொம்ப சுத்தமாக இருந்து செய்கிறது வந்து அத்தனை நல்லது. ஸோ அப்படி நீங்கள் வந்து செய்யும் பொழுது அதனுடைய வீச்சு, அதனுடைய பலன்கள் அனைத்தும் உங்களை முழுமையாக வந்து சேரும் என்றால் அது மிகையாகாது. பீஷ்மாஷ்டமி அன்று பிதாமகர் பீஷ்மரை வணங்கி ஸ்ரீமன் நாராயணனுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்த பின்பு, பீஷ்மரை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்த பின்பு விஷ்ணு பகவானுக்கு உங்களால் முடிந்த 108 புஷ்பங்களை வைத்து ஸ்ரீமன் நாராயணனுடைய போற்றி, அச்சுதா போற்றி, கோவிந்தா போற்றி, கேசவா போற்றி, மாதவா போற்றி, ஹரியே போற்றி, இப்படி 108 நாமாக்களை கொண்ட ஹரியின் பேரால் புஷ்பத்தை எடுத்து துளசி, கூடுமான வரைக்கும் எம்பெருமான் பகவான் விஷ்ணுவுக்கு வந்து துளசி ரொம்ப பிடிக்கும். எப்படி சிவபெருமானுக்கு வில்வம் ரொம்ப இஷ்டமோ அந்த மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு வந்து துளசி என்றால் அத்தனை பிரியம். ஏனென்றால் துளசியிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். மகாலட்சுமி எங்கே இருக்கிறாள்? பகவானின் இதயத்தில். ஸோ அந்த மகாலட்சுமி வாசம் செய்யும் துளசியை கொண்டு நாம் அர்ச்சனை செய்தால் எம்பெருமான் நாராயணன் மிகுந்த மனமகிழ்ச்சி கொண்டு நம்மை ஆசி கொடுப்பார் என்று புராணங்கள் சொல்கிறது. நேயர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த தகவல்கள் அனைத்தும் யான் படித்த புராணங்களிலும் யான் படித்த பிரம்மாண்ட புராணங்களிலும் எடுக்கின்ற தகவல்கள் தானே ஒழிய எதையும் உங்களை திசை திருப்புவதற்காக அல்ல. தப்பான தகவலை கூடுமானவரை உங்களுக்கு அளிக்க மாட்டேன். ஏன்னா உண்மையாகவே பாருங்கள், இந்த பீஷ்மாஷ்டமி வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். என்னடா அது புதுசாக இருக்குது, எனக்கே அது ரொம்ப புதுமையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ நல்ல நாட்கள் நமது இந்து மத சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைகள் மட்டுமே நமக்கு வாழ்க்கையில் வர வேண்டும். ஏனென்றால் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினையின் எதிர்வினை தான் அது நல்லதாக இருந்தால் நல்லதாக வரும்,
தீமையாக இருந்தால் தீமையாகத்தான் வரும். நம்ம ஃபுல்லாக கெடுதல் பண்ணிட்டு என்னங்க எனக்கு எல்லாம் கெட்டதாகவே நடக்குதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து போராடி பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த ஒவ்வொரு நல்ல நாளிலும் ஒவ்வொருவரையும் நினைத்து நாம் இந்த க்ஷேம காரியங்களை செய்ய செய்ய நமக்கு வாழ்க்கையிலே நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். அதே போன்று பேசும்போது கூட நல்லதே பேசுங்க. வாயில் எடுத்தோடனே சில பேருக்கு பார்த்திங்கன்னா அட தர்தரம் சானிய இது அது அந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், வானத்திலே நல்ல தேவதைகள் துர்தேவதைகள் உலாவி வரும். அப்போது நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசாமல் இந்த மாதிரி அமங்கலமான வார்த்தைகளை பேசும் பொழுது துர்தேவதைகள் உங்களிடம் வந்து குடிக்கொண்டு விடும். அது வந்துடுதுன்னா நீங்கள் நல்லதே பேச மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுவீங்க, எவனை பார்த்தாலும் கோவப்படுவீங்க. அதன் மூலமாகத்தான் உங்கள் வாயை சனி இப்படிலாம் வரும். சனியை அப்படி இப்படி திட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அதனால தான் இறைவன் என்ன சொல்கிறான், நல்லதையே பேசு, நல்லதையே பாரு, நல்லதையே நட, நல்லபடியே நட. இது மூன்றும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லது மட்டுமே செய்ய வேண்டும். நான் சொன்ன ஒரு சின்ன புன்னகை கூட அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கணும். உன்னுடைய சிறு புன்னகை அடுத்தவரை சிறிதளவும் காயப்படக்கூடாது. ஏன்னா அத்தனை பாவம் அது. கருட புராணத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கும் சில விஷயங்கள் சொன்னால் நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை நம்ம போக வேண்டாம், அது உள்ளே போக வேண்டாம். ஏன்னா அதில் போய்ட்டோன்னா ரொம்ப நம்ம வாழ்க்கை வந்து ஒரு கேல்குலேஷனாக போய்டும் உங்களுக்கு. ஸோ அது வேண்டாம். கூடுமானவரை அடுத்த உயிருக்கோ அடுத்தவர்களுக்கோ எந்த விதமான மனத்தாலோ உடலினாலோ சொல்லினாலோ அவர்களை காயப்படுத்தாமல் அன்பே சிவம் என்ற தத்துவத்தை போதிக்கும் வகையிலே நாம் எல்லோரும் அன்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட நீதி நூல்களும் பிரம்மாண்ட புராணங்களும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்கள், பிதாமகர் பீஷ்மர் வந்து முக்தி அடைஞ்ச உடனே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்று அனைவராலும் இன்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னா பரமாத்மாவின் 1008 திருநாமங்களை கொண்டது விஷ்ணு சஹஸ்ரநாமம். வனமாலி கதிசார்ங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷது. விஸ்வரூபமாக எம்பெருமான் சங்கு சக்கரத்தோடு ஒரு துளசி மாலையோடு கதாயுதத்தோடு வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்கரி சனந்தகி எம்பெருமான் நாராயணன் காட்சி கொடுக்கிறார். அதே போன்று சிவபெருமான் சொல்கிறார், ஸ்ரீ ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எடுத்த காரியம் சித்தி அடைய. இந்த ஸ்லோகத்தை 11 வாட்டி சொல்ல சொல்ல ஆஞ்சநேய சுவாமி உங்கள் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அதை நீக்கி விடுவார். ஆஞ்சநேயர் யார்? சிவபெருமானின் அம்சம். அதுதான் பாருங்கள், ஸ்ரீ ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ஓம் ஸ்ரீ ராமநாம வரானனே ஓம் நமைதி. அதில் வரும் லாஸ்ட்டாக பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா அதில் சொல்கிறார். ஆகவே பகவத்கீதையில் வந்து இவ்வளோ பேர் இல்லைங்க. பகவத்கீதை வந்து ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னார் கிருஷ்ணர் தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுனனே அதை கேட்டார். இவ்வளோ பேர் இருக்காங்க, என்னோட பெரியவங்கள்லாம் இருக்காங்க, என்னோட நல்லவங்க இருக்காங்க, என்னோட பண்டிதர்கள் இருக்காங்க, என்னோட படித்தவர்கள் இருக்காங்க, இப்படியே என்னையே கிருஷ்ணா நீ சூஸ் பண்ண பகவத்கீதையை உபாசனம் பண்ணுறதுக்கு, அப்படி என்ன நான் புண்ணியம் செய்தேன்னு கேட்குறாரு அர்ஜுனன். அது கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா நீ வந்து ரொம்ப படித்தவன் இல்லை, நீ வந்து பெரிய மேதாவி இல்லை, நீ வந்து ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்னென்னா என்றைக்குமே நீ வந்து உனக்காக எனக்கு என்று நீ எதுவுமே கேட்டதில்லை. நீ எப்போ என்கிட்ட எது கேட்டாலும் இவருக்கு இதை கொஞ்சம் பண்ண, அவருக்கு இதை கொஞ்சம் பண்ண, அப்படி தான் கேட்டிருக்கே தவிர என்றுமே சுயநலம் இல்லாமல்
பொதுநலத்தோடு நீ இருந்ததால் தான் நீயே அந்த கீதையை கேட்பதற்கு தகுதியானவன் என்று முடிவு பண்ணி உனக்கு நான் அதை கூறினேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், வாழ்க்கையில் வந்து சந்தோஷப்படுத்துறது இயற்கையிலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பெரிய சந்தோஷமாக. ஆகவே சுயநலம்னா என்ன? ஒன்றுமே இல்லைங்க. இப்போது இங்கே உக்காண்ட்ருங்க ட்ரெயினில், அப்பர் பர்த்தில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. நமக்கு எதிர்க்க இருக்கவர் என்ன பண்ணுவார்? சார் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோடனே நம்ம எழுந்து அந்த தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அது பொதுநலம். நம்ம வந்து இல்லைங்க என்னால் முடியாதுங்க, ஐயோ எனக்கே முடியலைங்க. அதாவது அவர் அந்த வயோதிகர் தன்னால் முடியவில்லை என்ற காரணத்தால் தான் நம்மிடம் உதவி கேட்கிறார். அதே மாதிரி ரோட்டில் நிற்பாங்க, எவ்வளோ பேர் லிஃப்ட் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்ல தெம்பாக இருக்கணும், நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை சோம்பேறித்தனமாக்க வேண்டாம். யாராவது எமர்ஜென்சியாக சார் நான் ஹாஸ்பிட்டல் போகணும், வயதானவர் யாராவது சார் வெயில் நிற்க முடியல என்னை கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாப்பில் விடுங்க அப்படின்னா மறக்காமல் வண்டி வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு உதவுங்கள். இதெல்லாம் தாங்க சின்ன சின்ன விஷயம் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அந்த ஆத்மா போகிறது பார்த்திங்களா? அதே மாதிரி பசிக்கிறவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. ஏன் தெரியுமா? பசியில் இருக்கும்போது வயிறு வாழ்த்துமா, ஆஹா அப்பா என் பசியை போகுனா பாரு, அந்த மகராஜன் நல்லா இருக்கணும். அந்த வாழ்த்து உங்களுக்கு 7 தலைமுறைக்கு அந்த புண்ணியத்தை தரும். ஏன் கர்ணன் அந்த மாலைய பட்ச தண்ணிக்கு வந்தான் சொன்ன பார்த்தீங்களா உங்கள்கிட்ட? அது ஒரு தனி கதை, நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இத்தனை பெருமை வாய்ந்த பீஷ்மாஷ்டமியிலே பீஷ்மருக்கு திதி கொடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நாம் எல்லாம் வாழ்க்கையிலே நல்ல நிலையை அடைவோம் என்று கூறி மீண்டும் மற்றும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வசந்த் தொலைக்காட்சியின் பக்தி நேரம். என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன்.